நமஸ்காரம் அன்பான தெய்வ அடியார்களே. இன்னைக்கு நாம நம்ம பிரபஞ்சத்தை ஒரு தாய் போலவும் தந்தை போலவும் பாதுகாக்கிற அஷ்ட பைரவ மூர்த்திகளோட பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்களோட எல்லையற்ற கருணையை ஒரு பக்திபூர்வமான பயணமா நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலம் எதற்காகவும் யாருக்காகவும் காத்திருக்காது இல்லையா? அந்த காலத்தையே கட்டுப்படுத்துற ஈசனோட உக்ரமான வடிவம்தான் பைரவர். அவர் நம்மள தண்டிக்கிறவர் கிடையாதுங்க, நம்ம அறியாமையை நீக்கி உண்மையை உணர்த்துறவர். காலத்தின் முழுமையான ஆட்சியாளரான ஸ்ரீ காலபைரவர் எப்படி நம்ம அகந்தையையும் ஆழமான பயங்களையும் அன்போடு அழிக்கிறார் அப்படிங்கிறத இந்த மேற்கோள் ரொம்ப அழகாவே நமக்கு உணர்த்துது. சரி, இன்னைக்கு நம்ம இந்த ஆன்மீக விளக்கத்துல 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். பைரவரோட பிரபஞ்ச தோற்றம், அவரோட 8 வடிவங்கள், அதற்கான மந்திரங்கள், அப்புறம் காத்மாண்டுல இருக்கிற ரொம்பவே வித்தியாசமான பைரவ வழிபாட்டு முறைகள். இதையெல்லாம் சுருக்கமா ஆனா ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பைரவ பெருமானோட தோற்றமும் இந்த பிரபஞ்சத்துல அவரோட பங்கு என்னன்னு நாம பார்ப்போம். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில யாரு பெரியவர்னு ஒரு சர்ச்சை வந்தப்போ நம்ம ஈசன் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு பெரிய முடிவில்லாத ஜோதிர்லிங்கமா உருவெடுத்தார். பிரம்மதேவர் பொய் சொன்னதால வந்த அகந்தைய அன்போடு நீக்கி தர்மத்தை நிலைநிறுத்தவே சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து உக்கிரமான பைரவர் அவதரித்தார். பிரம்மாவோட 5வது தலையை அவர் கொய்தது வெறும் கோபத்துல இல்லைங்க, அகந்தைய அழித்து தர்மத்தை காக்கிற ஒரு அற்புதமான தெய்வீகச் செயல் அது. அஷ்டபைரவர்கள்னா ஏதோ காவல் தெய்வங்கள் மட்டும் நினைச்சுக்காதீங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பஞ்ச பூதங்களாவும் சூரியன், சந்திரன் நம்ம ஆன்மாவாவும் அவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டமாத்திரிகைகள்னு சொல்ற 8 அன்னையர்களோடு இணைந்து 64 பைரவர்களாவும் 64 யோகினிகளாவும் செயல்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்ச வலையமைப்பு. அன்னை சதியோட உடல் பாகங்கள் விழுந்த ஒவ்வொரு சக்தி பீடத்திலையும் அம்பாளோட சக்தி எவ்வளவு உக்கிரமா இருக்கும்னு நமக்கு தெரியும். அந்த அளப்பரிய பெண் ஆற்றலை சமநிலைப்படுத்தி அந்த புனிதமான எல்லைகளை காக்கிற க்ஷேத்திர பாலரா நம்ம பைரவ பெருமான் தான் உறுதியா நிற்கிறார். ஈசன் ஒரு பைரவர் அங்க நியமித்து அந்த உக்கிரமான சக்தியை பக்தர்களுக்கு அருளா மாத்துறது சிவசக்தி சமநிலையோட அற்புதமான தத்துவம். இப்போ அஷ்டபைரவர்களோட குறிப்பிட்ட 8 பெயர்கள், திசைகள் மற்றும் திருவுருவச் சிறப்புகளை பத்தி பார்ப்போம். இந்த பிரபஞ்சம் எவ்வளவு கச்சிதமா அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. 8 பைரவர்களும் 8 திசைகளை காக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் சக்தி, ஒரு தனித்துவமான வாகனம் இருக்கு. உதாரணத்துக்கு சம்ஹார பைரவர் ராகுவோட அதிபதியா நாய வாகனமா கொண்டிருக்கார். அதே போல அசிதாங்க பைரவர் குரு பகவானோட அருளோட அன்னப்பறவையில வீற்றிருக்கார். இப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு காவலன் அரணா நின்னு அருள் பாலிக்கிறாங்க. சுவாமியோட இந்த உக்கிரமான வடிவத்தை கொஞ்சம் பாருங்களேன். விசுவாசத்தின் அடையாளமான நாயின் மேல அவர் அமர்ந்திருக்கார். நாய் நமக்கு விடாமுயற்சியையும் விழிப்புணர்வையும் கத்துக் கொடுக்குது. அவர் கையில இருக்கிற ஆயுதங்கள் எதை உணர்த்துதுன்னா, நம்ம அகந்தை அற்றுப்போன நிலையையும் உண்மையான ஆன்மீக பலம்ங்கிறது வெளியில இல்ல, நம்ம ஆழமான உள் விழிப்புணர்வுல தான் இருக்கு அப்படிங்கிறதையும் தான். அடுத்ததா நம்ம 3வது பகுதிக்கு வருவோம். பைரவர் நமக்கு தரும் அளப்பரிய ஆசீர்வாதங்கள், வழிபாடு மற்றும் மந்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பைரவரும் நமக்கு தனித்துவமான வரங்களை தர்றாங்க. உங்க படைப்பாற்றல் பெருகணும்னா அசிதாங்க பைரவரை ஓம் ஹ்ரீம் ராம்னு துதிக்கலாம். தடைகள் விலக குரோதன பைரவரை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம்னு சொல்லலாம். அதே போல நம்ம முந்தைய கர்ம வினைகள் அழியணும்னா சம்ஹார பைரவரை ஓம் நமோ பகவதேன்னு தியானிக்கலாம். முழு பக்தியோட இந்த மந்திரங்களை உச்சரிக்கும்போது அந்த அதிர்வுகள் நிச்சயமா நம்ம வாழ்க்கைய மாத்தும். இல்லறத்துல இருக்கிற நாமோ இல்ல புதிதா வழிபாடு செய்ய நினைக்கிறவங்களோ ஈசனோடு எப்படி சுலபமா தொடர்பு கொள்ளலான்னு இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. தேய்பிரை அஷ்டமி, அதாவது காலாஷ்டமி அன்னைக்கு சுத்தமா விரதம் இருந்து அவரோட பிரியமான வாகனமான நாய்களுக்கு கொஞ்சம் உணவளிச்சுட்டு நள்ளிரவுல ஆதிசங்கரர் அருளிய கால பைரவாஷ்டகம் படிச்சா போதும். நம்மளோட எல்லா பயங்களும் நீங்கி அபரிமிதமான ஒரு மனபலன் நமக்கு கிடைக்கும். நம்ம தெய்வீக பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நேபாளத்தின் காத்மாண்டு பள்ளத்தாக்குல இருக்கிற பைரவர்கள் பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்ப்போம். நம்ம ஊர்ல இருக்கிற பாரம்பரிய வேத வழிபாட்டுக்கும் காத்மாண்டுல நடக்கிற வழிபாட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. அங்க ஆகாஷ் பைரவர், அதாவது வானத்தை ஆளும் பைரவர், ஒரு பெரிய நீல நிற முகமுடியா காட்சி தர்றார். அப்புறம் சேத பைரவர்னு ஒரு வெள்ள நிற பைரவரை இந்திர ஜாத்ரா திருவிழாவில் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்காகவே போராடுற பாக் பைரவர் ஒரு புலி வடிவத்துல இருக்கார். பெயர்கள் வடிவங்கள் மாறினாலும் சுவாமியோட கருணையும் பாதுகாப்பும் நமக்கு எப்பவும் ஒண்ணுதாங்க. இன்னைக்கு நம்ம பயணத்தை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. உங்க மனசுல இருக்கிற எந்தெந்த பயங்களையும் அகந்தையையும் காலத்தின் இறைவனான பைரவர் பாதங்கள்ல இன்னைக்கு நீங்க முழுமையா சமர்ப்பிக்க போறீங்க. நீங்க சரணடைஞ்சா அவர் நிச்சயம் உங்களை காப்பார்.
இந்த அற்புதமான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம @divineVibes39 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கத்தை உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. பைரவரோட ஆசீர்வாதம் எல்லாரையும் சென்றடையட்டும். திருச்சிற்றம்பலம்.